ஹாய், அனைவருக்கும் வணக்கங்க. அனைவரும் இன்புற்றிருக்க இறைவனை வணங்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக, ஏன் உலகம் ஃபுல்லாகவே நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சி வெயில் காலத்தில், கோடை காலத்தில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அரசாங்கம் வந்து இந்த நிலத்தடி இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை போட்டாங்க. அது பல வீட்டில் செயல்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் போரை நல்லா ஆழமாக தோண்டி தோண்டி நிறைய இடத்துல தண்ணியே வராமல் இருக்குது. இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் வீட்டிலலாம் வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் இல்லைன்னா தயவுசெய்து அதை உருவாக்குங்க. தேவையில்லாத விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை விட நம்ம வீட்டு போர்வெல்லில் கொஞ்சம் மாடியிலேருந்தே வந்து நீங்கள் இறங்கி வர தண்ணி பைப் இருக்கு இல்லையா, அது வந்து உங்கள் போரில் கிட்ட வந்து விழுற மாதிரி கொஞ்சம். எப்பவுமே நிறைய பேர் வீட்டில் போர் பார்த்திங்கன்னா நல்லா சிமெண்ட் போட்டு நல்லா ஃபுல்லாக பூசி விட்டுறாங்க. இப்போ தண்ணி எல்லாம் வடிஞ்சுன்னா நம்ம அதுக்குள்ளே அந்த மண் கொஞ்சம் விட்டு தான் கட்டணும். அப்போ தான் அந்த நிலத்தடி நீர் மட்டும் எப்பயுமே நம்மளுக்கு வற்றாமல் இருக்கும். அது பல கட்டடத்தில் வந்து அப்படியே ஃபுல்லாக பூசி மொழிவிடுறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் நீங்கள் அப்படி பூசியிருந்தால் கூட கொஞ்சம் இடித்து விட்டு கொஞ்சம் மண் இருக்க மாதிரி பாருங்கள். உங்கள் வீட்டு மாடியிலேருந்து வர தண்ணியை கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்கள், அந்த இடத்துல கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து தண்ணியை சிக்கனமாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரன்னிங் வாட்டர்லேயே யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளுடைய யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து பின்னாடி நம்ம விட்டு போகிறது இந்த இயற்கை வளங்களையும் சுத்தமான தண்ணியும் தான் நம்ம பாதுகாத்து வச்சுட்டு போகணும். குழந்தைங்கிட்டேயும் வந்து இயற்கை வளங்களையும் மரங்கள் வளர்க்குறதை பற்றியும் மழைநீர் சேகரிப்பை பற்றியும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா நாடு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல விஷயங்களை சொன்னால் நிறைய பேருக்கு பிடிக்கவும் மாட்டேறது, என்னென்னு தெரியல.